யுத்தம் செய்யாம ஓடி போவதை காட்டிலும், அப்படி ஓடி போய் மிக தாழ்ந்த நிலையை அடைவதை காட்டிலும், யுத்தம் செய்து கொல்லப்பட்டாலும், அப்படி யுத்தம் செய்து நீ இறந்து போனாலும் கூட நீ சொர்க்கத்தை அடைவாய். ஆனால் வெற்றி பெற்றாலும் நீ இந்த உலகத்து இன்பத்தை முழுவதுமே நீ அனுபவிக்கலாம். இறந்து போனாலும் சொர்க்க இன்பம் இருக்கு. இந்த யுத்தத்தை ஜெயித்தாலும் இந்த உலகம் இன்பமும் உனக்கு இருக்கு. ரெண்டுமே இருக்கு. நீ கடமை செய்ததுனால உனக்கு பாவமும் இல்லை. அப்போ இந்த வாழ்க்கைக்கு பின்பும் நீ மேல் உலகத்தை அடைவாய். இப்போ இது எதுக்கு சொல்றாரு? அவர் சொன்னா பாருங்க அர்ஜுனன், நான் இந்த உலகம் இல்ல, எனக்கு மேல் உலகம் ஜெயித்தா கூட அதனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? என்னோட துக்கம் எல்லாம் போகுமா? இப்பெல்லாம் கேட்டா பாருங்க. அதை திருப்பி சொல்றாரு, நீ உனக்கு மேல் உலகம் கண்டிப்பாக அந்த உலகம் கிடைக்கும், இந்த உலகத்தையும் நீ இன்பமும் உனக்கு கிடைக்கும். இப்படி யுத்தத்தை விருப்பு இல்லாம உன்னுடைய கடமை செய்யும் போது இதை தாண்டி மோட்சமும் கிடைக்கும். அவன் கேட்டால, எனக்கு துக்கம் இல்லாத நிலை வருமா? இந்த லோகத்தை ஜெயிப்பது மட்டும் இல்ல, 3 லோகத்தை ஜெயித்தாலும் எனக்கு துக்கம் இல்லாத நிலை வருமா? அதனால நான் இந்த போர் செய்ய மாட்டேன். அப்படி கிடையாது. துக்கம் இல்லாத நிலை வரும். அதுதான் மோட்ச நிலை. அது எப்போ வரும்னா, நீ இந்த யுத்தம் செய்வதன் மூலமாக தான் வரும். விருப்பப்பட்டு உன்னுடைய கடமை செய்வதன் மூலமாக தான் இந்த உலக இன்பத்தையும் நீ அனுபவிக்கலாம், சொர்க்க இன்பத்தையும் அனுபவிக்கலாம். அதை கூட சேர்த்து மோட்சத்துக்கும் நீ தகுதி பெறுவாய்.